எங்களுடைய பெருந்தலைவர் சம்பந்தன் ஐயாவுடைய இழப்பு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அந்த இடத்தை நான் நினைக்கின்றேன் ஈடு செய்ய முடியாது. அதை ஏன் நான் ஈடு செய்ய முடியாதுன்னு சொன்னால், நான் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி தான் அவருடன் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியிலே அவர் ஜனாதிபதிகள், அதாவது ரணில் விக்ரமசிங்க, ரணில் யூ திங்க் யூ ஆர் டாக்ஸ் என்று அடிச்சு கேட்பார் ரணில் இடம். பசில் ராஜபக்ச ஒரு நாள் வந்து கேட்டார், ஜனாதிபதி கோட்டா அவர்கள் வந்து ஒரு அந்த பாராளுமன்றத்துடைய காலப்பகுதியை ஒத்தி வைத்து மீண்டும் பாராளுமன்றம் கூடின பொழுது அந்த டீ பார்ட்டி, அதாவது அந்த அவரோட ஸ்பீச்சுக்கு பிறகு டீ பார்ட்டி, அந்த நேரத்திலே கௌரவ சுமந்திரன் அவரும் நானும் சம்பந்தன் ஐயாவும் லிஃப்ட்ல இருந்து வாரம் அவரை வீல் சேர்ல வச்சு தள்ளி கொண்டு வரும் பொழுது பசில் ராஜபக்ச நிதி அமைச்சர் இடையால வந்து சொன்னார், மிஸ்டர் சம்பந்தன் யூ கமிங் ஃபார் டீ, நீங்க டீ குடிக்க வாரீங்களான்னு கேட்டார். அவர் இப்படி பார்த்தார். பசில் ராஜபக்ச அவருக்கு பின்னுக்கு ஒரு 10-15 எம்பி மேரோட வந்தார்கள். யூ திங்க் யூ ஆர் டாக்ஸ், நாங்கள் நாய்க்களா? உங்களோட தம்பி சகோதரர் அவருடைய உரையிலே தமிழ் மக்களை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதுக்கு பிறகு உங்களுடைய டீ குடிக்க நாங்க வெறும் நினைக்கிறீங்களா? டெல்லிம் போய் உங்களோட தம்பியிட சொல்லுங்க, அண்ணாட சொல்லுங்க, நாங்கள் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு இல்லைன்னா நீங்க அழிந்து போவீங்களு. பசில் ராஜபக்சேக்கு பின்னால் ஒரு நாட்டிலே நிதி அமைச்சர் பசில் ராஜபக்சண்டா ஏதோ பெரிய ஒரு கடவுள் மாதிரி தான் சில மொட்டு கட்சி எம்பி மேல் அவருக்கு பின்னுக்கு முன்னு வருவாங்க. அவ்வாறாக தற்பொழுது இருக்கும் எவருமே, அது வயதும் சரி அனுபவமும் சரி, அதை அந்த 2 விடயங்களை சொன்னதால் அவர் பெருந்தலைவர் சொல்லி நான் சிறிய உதாரணங்களை சொல்றேன். அது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு விடயம். இருந்தாலும் காலத்தின் தேவை, நாங்கள் அதை கடந்து அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. அவ்வாறான ஒரு நிலையிலே தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு தலைவர் இந்த விடயங்களுக்கு பதில் சொல்றதினூடாக சில குழப்பங்கள் வரும். ஆனால் ஒரு ஊடகம் அதுவும் ஒரு பேலன்ஸ்டாக அனைவருடைய கருத்தும் பொதுவாக வெளியிடும் ஒரு ஊடகம் கேட்கும் பொழுது அதை சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கின்றது. உண்மையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக, அதையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லலாம், நாங்கள் அனைவரும் டெலுவாக இருக்கட்டும் பிளாட்டாக இருக்கட்டும் அனைவரும் போட்டி போட்டது இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீடு சின்னத்திலே. பாராளுமன்றத்திலையும் சரி தேர்தல் திணைக்களத்திலையும் சரி தமிழரசு கட்சி தான் அந்த பதிவு செய்யப்பட்ட சின்னம் கட்சி. அப்ப இது கிட்டத்தட்ட தமிழரசு கட்சியினுடைய ஒரு குழு தலைவர் என்றும் சொல்லலாம். ஆனால் பங்காளி கட்சியினுடைய உறுப்பினரும் அந்த குழுவினே இருக்கிறார்கள். இந்த பொறுப்பானது பெரும் தலைவர் சம்பந்தன் ஐயாவில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக செய்து வந்த ஒரு பணி. ஆனால் 2015ஆம் ஆண்டுல இருந்து நான் அந்த நேரத்தில் எம்பியாக இருக்கவில்லை. ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற குழுவில் எல்லாரும் முழங்கினார்கள். கௌரவ சுமந்திரன் அவர்கள் தான் இந்த பொறுப்பை, அதாவது ஐயா அவர்கள் வந்து பாராளுமன்ற குழு தலைவராக இருந்தாலும் கட்சி தலைவருடைய கூட்டம், பாராளுமன்ற குழுவினுடைய தலைவர் செய்ய வேண்டிய அனைத்து பணிகளும் வந்து கௌரவ எம்.ஏ. சுமந்திரன் தான் செய்து கொண்டு வந்தார். அது ஐயா அவர்கள் அவருக்கு கொடுத்த ஒரு விடயம். இந்த விடயத்தில் எவரும் மறக்கவில்லை. ஆனால் எங்களுடைய அண்மையிலே நடந்த இந்த பாராளுமன்ற குழு கூட்டம் பாராளுமன்றத்தில் நடந்தது. அது எங்களுடைய சித்தார்த்தன் ஐயா வருகை தரவில்லை. ஆனால் அவர் கடிதம் மூலம் அறிவித்திருந்தார் தான் செல்வம் அடைக்கல்நாதன் முன்மொழிகிறதாக. அந்த கூட்டத்திலே கௌரவ செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களே சொல்லியிருந்தார், எனக்கு இந்த பதவியை நான் விரும்புகிறேன். ஆனால் கௌரவ சுமந்திரன் அவர்கள் கடந்த காலத்திலே ஐயாவுடன் சேர்ந்து இந்த விடயத்தை செய்து கொண்டு வந்தது போலே அவர் செய்யட்டும். ஆனால் இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய பாராளுமன்ற குழுவானது அந்த நேரத்திலே நாங்கள் தமிழரசு கட்சியை சேர்ந்தோம். நாங்கள் சொன்னோம், இது ஒரு ஆராய வேண்டிய ஒரு விடயம். இது நாங்கள் பாராளுமன்ற குழுவில் இருக்கும் 6 எம்பிமார் மட்டும் தமிழரசு கட்சியினுடைய எதிர்காலத்தை பற்றி நாங்கள் தீர்மானிக்க முடியாது. நாங்கள் தயவு செய்து எங்களுடைய அரசியல் குழுவிடம் இதை பேசிட்டு வருகிறோம் என்று சொன்னோம். ஏனென்றால் இது சொன்னதுக்கான காரணம் 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்த பொழுது நாங்கள் தனித்தனியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிற கட்சிகள் தேர்தலில் போட்டி போட்டு நாங்கள் மீண்டும் ஒன்றாக சேர்ந்தால் இந்த சில கட்சிகள் வந்து இந்த 18 வாக்குகளை எடுத்து பட்டியல் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்ட கட்சிகள் எல்லாம் வரக்கூடிய சூழல் இல்லை. தமிழரசு கட்சி பிளாட் டெலோ 3 கட்சிகளும் தனித்தனியாக போட்டி விட்டால் நாங்கள் 3 பேருக்குள்ளேயும் தான் இந்த அனைத்து ஆசனங்களும் பகிரப்படும் என்ற ஒரு சிந்தனையிலே தான் நாங்கள் பிரிந்து கேட்கலாம் என்று சொன்னது. ஆனால் நாங்கள் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிகிறோம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்று இல்லை என்று தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் எவருமே சொல்லவில்லை. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே பங்காளிகளாக இருந்த 2 கட்சிகள் பிளாட்டும் டெலோ, செல்வம் அடைக்கல்நாதன் தலைவராக இருக்கும் டெலோ மற்றும் அண்ணன் சித்தார்த்தன் இருக்கும் பிளாட் அவர்கள், இவர்கள் இருவரும் வந்து புதிதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குத்துவிளக்கு சின்னத்திலே முதல் கொஞ்ச நாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் தான் என்று சொன்னாங்க. பிறகு சட்ட சிக்கல் வருமன்றத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு டிடிஎன்ஏ என்று ஆரம்பித்தார் குத்துவிளக்கு சின்னத்திலே. அப்ப டிடிஎன்ஏன்றத ஒரு சின்னத்திலே இருந்து கொண்டு டிடிஎன்ஏ டிஎன்ஏன்ற ஒரு தீர்மானம் முதலாவது இவர்கள் எடுக்க வேண்டும். அது நாங்கள் எங்களுடைய ஒரு கேள்வி அல்ல, மக்களுடைய கேள்வி, எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினருடைய கேள்வி. இப்ப டிடிஎன்ஏ இருக்கிறவர்
எவ்வாறு டிஎன்ஏனுடைய தலைவராக இருக்க முடியும்? அதாவது பாராளுமன்ற குழு தலைவர், டிஎன்ஏ தலைவர் இல்ல, தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவராக இருக்கிறவர் தமிழரசு கட்சியுடன் சேர்ந்து பயணிக்கிற ஒரு கூட்டமைப்பாக இருந்தால், அதாவது பிளாட் டெலோ தமிழரசு கட்சி உண்டாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் நினைக்கிறேன் அதில் எல்லாரும் சொன்னவர்கள். செல்வம் அலைக்கநாதன் அந்த பதவிக்கு வருவதை பற்றி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அவர் இன்று டிஎன்ஏ இந்த விளக்கத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்றதை சொல்லியிருந்தார்கள். அப்ப இதே விடயத்தை நாங்கள் பாராளுமன்ற குழு பேசி ஒரு தீர்மானத்துக்கு பிறகு அரசியல் குழுவிடம் நாங்கள் வந்திருந்தோம். அரசியல் குழு இதே விடயத்தை சொல்லியிருந்தார்கள். அந்த நேரத்தில் அரசியல் குழு பாராளுமன்ற உறுப்பினரை வாழ்த்திருந்தார்கள். என்றால் நீங்கள் ஒரு அரசியல் குழுவிலே இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும், நீங்கள் மட்டும் ஒரு முடிவு எடுக்காமல் அரசியல் குழுவில் இந்த தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றதை வாழ்த்திருந்தார்கள். ஆனால் அரசியல் குழுவும் தீர்மானம் எடுத்தது, நாங்கள் மத்திய செயற்குழு கூடிதான் தனித்தனியாக போட்டி போடுவோம் என்ற தீர்மானம் எடுத்தது. மீண்டும் நாங்கள் ஒன்றாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே ஒரு பங்காளி கட்சியாக, அது தமிழ் தேசிய கூட்டம் இல்லை என்று சொன்னதும் அவர்கள் தான். இதே மேடையில இதே மின்னல் நிகழ்ச்சியிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை, நாங்கள் இப்ப ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டம் தமிழரசு கட்சி விரும்பினால் வந்து நேரம் நியூஸ் டைம் நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அவங்க தெளிவுபடுத்த வேணும், இது முக்கியமான விடயம். அதனைத் தொடர்ந்து கௌரவ சுமந்திரன் அவர்களை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீர்கள். உண்மையிலே கௌரவ சுமந்திரன் அவர்கள் தான் தற்பொழுதும் பாராளுமன்ற குழுவினுடைய தலைவருடைய பொறுப்பை செய்து கொண்டு வருகிறார். அவர் தான் கட்சி தலைவர் கூட்டத்துக்கு போகுது, அவர் தான் சட்ட மூலங்களை பற்றி எங்களுடைய பாராளுமன்ற குழுவுக்கு தெரிவிக்கிறது. அப்ப அவர் தொடர்ச்சியா செய்து வந்த விடயம். ஆனால் அதுலேயும் கூட செல்வம் அடைக்கநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் கூட அவர் சொன்ன விடயம், நான் தமிழரசு கட்சியினுடைய இந்த பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கின்றேன், கௌரவ சுமந்திரன் அவர்கள் செய்து வந்தது போல எல்லா வேலையும் செய்யட்டும் வேண்டும். அப்ப இந்த விடயத்தை பற்றியும் சில குழப்பங்கள் இருக்கு. ஏனென்றால் உதாரணமாக சொல்ல போனால், இப்ப பொது வேட்பாளர் விடயம், நேற்றைய தினம் பொது வேட்பாளருக்கு தாங்கள் ஆதரவு என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு குழு இந்திய தூதுவரை சந்தித்து ஏதோ ஒரு செய்தியிலே வந்திருக்கு. அப்ப இது அவர் தமிழரசு கட்சியினுடைய இந்த பாராளுமன்ற குழுவினுடைய தலைவராகவும் இருந்தால், தமிழரசு கட்சி இதுவரைக்கும் பொது வேட்பாளராக ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கவில்லை. தமிழரசு கட்சி மத்திய குழுவோ அரசியல் குழுவோ தமிழரசு கட்சியினுடைய ஒரு கட்சி முடிவாக ஜனாதிபதி பொது வேட்பாளருக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ எதிராகவோ ஆதரவாக ஒரு முடிவும் சொல்லவில்லை. அப்ப ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக ஒரு உறுப்பினராக இருக்கும் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் நேற்றைய தினம் இது ஒரு சிறிய உதாரணம். அப்ப இன்று தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டால் அவர் இந்த அறிக்கையை விடுவாராக இருந்தால் அது எங்களுடைய கருத்தாகவும் அமையும். அப்ப இது பாரிய குழப்பங்களை ஏற்படுத்தும், தெற்கிலையும் பல குழப்பங்களை ஏற்படுத்தும். என்றால் உங்களுக்கு தெரியும், தெற்கிலே இருக்கிற மக்களுக்கு, சில மக்களுக்கு விக்னேஸ்வர ஐயா எந்த கட்சி என்று தெரியாது, கஜேந்திரகுமார் பொன்னமலை என்ன கட்சின்னு தெரியாது, சம்பந்தன் ஐயா எந்த கட்சின்னு தெரியாது, எல்லா கட்சியும் கூட்டமைப்பு டிஎன்ஏ என்று தான் சொல்வார்கள். அப்ப அவர்களுக்கு இடையிலே பாப்பார்களோ செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டார், நிச்சயமாக அவர் அனைத்து விடயங்களையும் போடுவார். செல்வம் அடைக்கல்நாதன் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் என்று போட்டால் அவர்கள் கொடுக்கும் அறிக்கை ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பா இல்லை தமிழரசு கட்சியுடைய கருத்தாகவும் அமையும். அப்ப இது ஒரு குழப்ப நிலையும் ஏற்படும். அந்த வகையிலே நாங்கள் இன்றும் ஒற்றுமை கருதி, அதாவது நாங்கள் ஒற்றுமையாக பயணித்தால் ஆதிக்கூடிய ஆசனங்கள் எடுக்கலாம் என்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒற்றுமைக்காக நாங்கள் அதை செய்யறதாக இருந்தால் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான், தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கு, தமிழரசு கட்சி பிளாட் டெலோ சேர்ந்து இந்த தமிழ் தேசிய அவங்க இல்லை என்று சொன்ன இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொன்னால்தான் அந்த கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக வரலாம் என்றது என்னுடைய பார்வை. ஆமா, ஆகவே இது சம்பந்தமான இறுதி முடிவை எப்போது அறிவிக்கப் போகிறீர்கள்? நாங்கள் அரசியல் குழு தீர்மானித்தது மத்திய குழுவிடம் இதை பேச வேண்டும் என்று. மத்திய குழு கூட்டம் நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த வாரங்களுக்குள்ளே நடக்கும். இது அவசரமாக எதுவும் இன்று பாராளுமன்ற குழு தலைவர் இல்லை என்று சொல்லி தமிழ் மக்களுடைய பாராளுமன்றத்திலே விடயங்களோ இல்லாட்டி தமிழ் மக்களுடைய எதிர்காலமோ தமிழ் மக்களுடைய அரசியலோ ஸ்தம்பிதமடைந்த நிலை இல்லை. பாராளுமன்ற குழு தலைவர் கிட்டத்தட்ட ஐயா இருந்தாலும் கூட 10 வருடங்களாக 4 வருடங்களாக ஒரு இல்லாத போல சூழல் தான் இருந்தது. என்ற ஐயாவுடைய சுயினம் காரணமாக பாராளுமன்ற குழு தலைவராக அவர் தெரிவாக இருந்தாலும் கூட கௌரவ எம்ஏ சுமந்திரன் தான் அந்த வேலையை செய்தார். ஆமா, ராதாகிருஷ்ணன் அவர்களே நிகழ்ச்சி